ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1894வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதன் 10ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 3வது பாசுரம். கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு தம்முடைய பேச்சாக பேசிய திருமங்கை ஆழ்வாரின் இந்த திருமொழி. கண்ணன் வெண்ணெய் திருடி வெண்ணெய், தயிர், பால் இவற்றையெல்லாம் திருடி உண்டு ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு உரலிலே கட்டப்பட்டு அடி வாங்கிய எளிமை இருக்கிறதல்லவா, அவன் எப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி எளிமையாக இருக்கின்றான் என்று வியந்து பாடும் பாசுரங்கள் நிறைந்தது இந்த திருமொழி. எங்கானும் இதொப்பதோர் மாயமுண்டே என்று கேட்டு பாடிய பாடல்கள். அதிலே 3வது பாசுரம் இன்றைக்கு. இந்த பாடலிலே அடியவர்களுடைய பகைவர்கள் அவர்களை அடியோடு அழித்தவன் அல்லனோ ஆய்ச்சியால் கட்டுண்டான் என்று கேட்கிறார் ஆழ்வார். விரோதிகளை, அடியவர்களின் பக்தர்களின் விரோதிகளை கிளங்கெடுத்தவன் இன்று ஆட்சியரால் கட்டுண்டிருந்தான் என்று வியக்கிறார். உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உலப்பு இல் வலியார் அவர் பால் வைரம். உழந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உலப்பு இல் வலியார் அவர் பால் வைரம். வைரம் என்றால் பகை என்று பொருள். விளைந்திட்டது, பகை விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான். முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாள் ஈயிற்று மலை போல் அவுணன் உடல் வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காண்மின். இன்று ஆய்ச்சியரால் அலை வெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்கின்றார். உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உலப்பு இல் வலியார் அவர்பால் வைரம். விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான். முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாள் ஈற்று மலை போல் அவுணன் உடல் வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காண்மின். இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இன்று ஆட்சியரால் அலை வெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் யார் தெரியுமா? உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உலப்பு இல் வலியார் அவர் வால் வைரம். விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான். முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாள் ஈற்று மலை போல் அவுணன் உடல் வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காண்மின் என்கிறார் ஆழ்வார். வைரம் என்றால் பகை. அவருடைய பால் பகை விளைந்திட்டது. உலப்பு இல் அழிவில்லாத மதுகைடவர்கள் அழிவில்லாதவர்கள் வரம் வாங்கி வைத்திருந்தார்கள். அவர் பால் பகை வந்தது. தேவர்கள் வேண்ட அவர்களை அழித்தான். எயிறு என்றால் பல். இந்த பாடலுக்கான பதவுரை முதலில் பார்ப்போம். உலப்பு இல் வலியார் எழுந்த, அழிவற்ற வலிமையுடையவராய் உற்சாகமாய் தோன்றின. உலப்பு இல் வலியார் எழுந்த மது கைடவர்கள் அவர் பால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி. மது கைடவர்கள் என்பவர்கள் மீது தமக்கு பகையேற்பட்டு விட்டதனை எண்ணி உழைந்திட்டு விண்ணோர் பரவ வருந்தி. உழைந்திட்டு மனம் உளைச்சல் சொல்றோம் இல்லையா, அதேதான். உழைந்திட்டு விண்ணோர் பரவ வருந்தி தேவர்கள் வழிபட்டு துதிக்க அவர் நாள் ஒழித்த பெருமான். அந்த மது கைடவர்களின் வாழ்வினை முடித்த எம்பெருமான். முனநாள் வளைந்திட்ட வில்லாளி. அவன் முன்னாளிலே வளைந்த வில்லை கையில் உடையவனாக இருந்தான். ராமபிரானாக வந்தான். வல்வாள் ஈற்று மலை போல் அவனன் உடல் வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காண்மின். வலிய ஒளி பொருந்திய பற்களை உடைய இரணியன். அவனுடைய மலை போன்ற உடலை
கூரிய நகங்களாலே இரண்டாக கிழித்து கலக்கியவனாகியும் உள்ளவன் அல்லவோ இன்று அலைவெண்ணை உண்டு ஆட்சியரால் ஆப்பொண்டிருந்தவன். இப்போது கடைந்து திரட்டின வெண்ணையை களவினால் கை கொண்டு அமுது செய்து இடைச்செய்களால் கயிறு கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றவனாவான். இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் பார்க்கலாம். எல்லையில்லாத வலிமையினால் பெரிய கிளர்ச்சியோடு தோன்றிய மது கைடவர்கள் என்கின்ற அந்த அசுரர்களுடன் பகை உண்டாக்கிவிட்டது என்று அஞ்சி நடுங்கி தேவர்கள் துதிக்க, அவர்களுக்காக இந்த தேவர்களுக்காக அந்த மது கைடவர்களுடைய ஆயுளை முடித்த பெருமானாயும், முற்காலத்தில் வில்லை கையில் ஏந்தியவனும், வலிய ஒளி பொருந்திய பற்களுடன் மலைபோல் இருந்த இரணியனது உடலை கூரிய நகங்களால் இரண்டாக கிழித்து கலக்கியவனும் ஆகிய அவன் அவ்வளவு மேன்மை வாய்ந்தவன் அல்லவா இன்று ஆய்ச்சியரால் தயிர் வெண்ணெய் திருடி உண்டு அகப்பட்டிருந்தான் என்கிறார் இந்த பாசுரத்திலே. மது கைடவர்களை மாளச் செய்த பெருமையையும் இரணியாசுரனை பிளந்த வலிமையையும் பேசி, இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி பாருங்கள், இன்று சக்தி இல்லாத ஒரு அசக்தனை போலே கட்டுண்டு கிடக்கிறான் என்று வியக்கிறார் ஆழ்வார். மது கைடவர்களின் நாளை ஒழித்த வரலாறு பலவிதமாக சொல்லப்படுவதுண்டு. அவற்றுள் ஒரு விதம், பிரம்மதேவனது தினப்பிரளயத்தில் இந்த உலகமெல்லாம் பெருங்கடலினால் எங்கும் நீர்மயமாயிருந்த போது அந்த வெள்ளத்தில் திருமால் அரவணையில் அமர்ந்திருக்கையில் அந்த திருமாலிடத்தில் நின்ற ரஜஸ் தமோ குணங்களின் வடிவமாக தோன்றிய மது கைடவர்கள் எம்மை நீர் கொல்லுக என்று தம் வாயால் சொல்லிய பின்னரே தம்மை பிறர் கொல்லலாகும் என்று வரம் பெற்றார்கள். அப்படி வரம் பெற்ற மது கைடவர்கள் இருவரும் அந்த பிரளய நீரை குழப்பிக் கொண்டு பெருத்த ஆரவாரத்துடன் சென்று பிரம்மதேவனை கண்டு அவனிடமிருந்து வேதங்களை எல்லாம் பறித்து கொண்டு அந்த பிரளய வெள்ளத்திலே மறைந்தார்கள். அப்போது தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணிழந்தோம் என்று திகைத்த பிரம்மன், வேதம் கண்கள் அல்லவா, அதனால் வேதம் இழந்தோம், கண் இழந்தோம், செல்வம் இழந்தோம் என்று திகைத்து பின்னர் சற்று தெளிந்து திருமாலை அடைந்து துதித்து தனக்கு நேர்ந்த ஆபத்தை முறையிட அந்த கடவுள் கயக்ரீவர் அவதாரம் செய்து அந்த கடலின் உள்ளே புகுந்து இனியதோர் இசையை பாட, அந்த இனிய கேதத்தை கேட்ட அந்த அசுரர்கள் அந்த வேதங்களை ஓரிடத்திலே வைத்துவிட்டு அந்த ஒலி வந்த வழியை பிடித்து கொண்டு செல்லும் அளவிலே திருமால் அந்த வேதங்கள் இருந்த இடத்திற்கு சென்று அவற்றை கொண்டு வந்து பிரம்மனுக்கு தந்தருளினார். அப்போது அந்த ஒலி வந்தது, ஆனால் ஒருவரையும் காணவில்லை என்று அறிந்த மதுகைடவர்கள் வேதங்களும் எடுத்துக்கொண்டு போகப்பட்டதை உணர்ந்த அந்த அசுரர்கள் மிகவும் கோபப்பட்டு அரவணையில் அரிதுயில் அமரும் பரம்பொருளை கிட்டி போர் செய்ய தொடங்கினார்கள். திருமாலுக்கும் அந்த அசுரருக்கும் வெற்றி தோல்விகள் இல்லாமல் நெடுங்காலம் பெரும் போர் நடந்ததாகவும், முடிவில் திருமாலை நோக்கி அவர்கள் உமது ஆற்றலுக்கு உகந்தோம், வேண்டும் வரம் பெற்றுக்கொள் என்று அவர்கள் கேட்க, அந்த கடவுள் யான் உங்களை கொல்ல வேண்டும், இதுவே யான் வேண்டும் வரம் என்று சொன்னாராம். அவர்களும் அதற்கு இணங்கும் போது திருமாலும் உங்களுக்கு வேண்டும் வரம் என்ன, கேட்டுக்கொள் என்றாராம். ஒருவரும் இரவாத இடத்தில் நாங்கள் இறக்க வேண்டும் என்று வேண்ட திருமாலும் அப்படியே வரமளித்து தனது திருத்தொடையை கொண்டு அவர்களை இறுக்கி கொன்றுவிட்டனன் என்பது ஒரு வரலாறு. கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்திலே அழகருடைய திருத்தொடைகளை வர்ணிக்கும் போதும், பட்டர் ரங்கராஜ ஸ்தவத்திலே ரங்கநாதனுடைய திருத்தொடைகளை வர்ணிக்கும் போதும் இவற்றை அருளி செய்திருப்பதிலிருந்து மதுகைடவர்கள் திருமாலின் திருத்தொடையில் இறுகி முடிந்தனர் என்பது தெற்றென விளங்கும். பேயாழ்வார் தம் 3ஆம் திருவந்தாதியில் பாடும்போது, காய்ந்து இருளை மாற்றி கதிரிலகு மாமணிகள் ஏய்ந்த பணக்கதிர் மேல் வெவ்வுயிர்ப்ப காய்ந்த மது கைடவரும் இருருகி மாண்டார் என்று கூறுகிறார் பேயாழ்வார். காய்ந்து இருளை மாற்றி கதிரிலகு மாமணிகள் ஏய்ந்த பணக்கதிர் மேல் வெவ்வுயிர்ப்ப
காய்ந்த மது கைடவரும் வயிறுருகி மாண்டார். அரவணையில் துயில் கொள்ளும் எம்பெருமானோடு போர் புரிவதாக மது கைடவர்கள் கிட்டே வந்த மாத்திரத்திலே திரு அனந்தாழ்வானுடைய உஷ்ணமான மூச்சு காற்று வீசின அளவிலே அந்த அசுரர்கள் வயிறுருகி மாண்டொழிந்தனர் என்பதாக பெரியாழ்வார் கூறுவதிலிருந்து மற்றும் ஒரு செய்தியையும் அறிகிறோம். அது இதிகாச புராணங்களிலும் அமைந்திருக்கிறது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. உழைந்திட்டு எழுந்த மதுகைடவர்கள் உலப்பியில் வலியார் அவர்பால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான். என்றும் அழியாத வலிமையுடையவராய்கொண்டு எழுந்த மது கைடவர்களோடு பகைமை விளைந்து விட்டது என்று எண்ணி தேவர்கள் மனம் வருந்தி எம்பெருமானை வேண்ட மிக்க வலிமையுடையவராய்கொண்டு பெரிய ஆர்ப்பு உற்சாகத்தோடு தோன்றின மது கைடவரிடம் நிலையான பகை ஏற்பட்டு விட்டது என்பதனை உள்ளத்திலே கொண்டு தேவர்கள் நடுங்கி வந்து திருவடிகளிலே விழுந்து வழிபட்டு புகழ அவர்களுக்காக அந்த மதுகைடவருடைய வாழ்வினை போக்கி எம்பெருமான் முனநாள் முற்காலத்தில் வளைந்திட்ட வில்லாளி வல்வாள் எயிற்று மலை போல் அவுணன் உடல் வள்ளுகிறால் அழைந்திட்டவன் காண்மின் என்று ஆய்ச்சியரால் அலைவெண்டை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. பகைவர் கூட்டம் முடியும்படியாக வளைந்த வில்லை கையிலேந்திய பெரிய வலிமை உடையவன், வன்மையையும் ஒளியையும் உடைய பற்களை உடையவனாய் மலை போன்றிருந்த வடிவினை உடைய இரணியாசுரனுடைய முரட்டுடலை வளைந்த நகங்களாலே இரண்டாக கிழித்தவன் அல்லனோ இன்று ஒரு அபலையாகிய பெண் கையில் கட்டுண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட மேன்மையுடையவன், எப்படிப்பட்ட சிறந்தவன்! மதுகைடவரை அளித்தவன், இரணியனை அளித்தவன், பகைவர்கள் அதாவது தன்னுடைய அடியார்களுடைய பகைவர்களையெல்லாம் அழித்த மேன்மையானவன் இன்று என்ன செய்கிறான்? தான் தன் அடியாரான மெலிந்தவரான வலிமையில்லாத ஒரு பெண்களிடம் ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கொண்டு வெண்ணெய் தயிர் உண்டு அகப்பட்டு அவரிடம் உரலோடு கட்டப்பட்டு ஆப்புண்டிருக்கிறான், அடிவாங்கி கொண்டிருக்கிறான். என்ன ஒரு மாயம் இது என்று வியப்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்க்கலாம். உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உலப்புயில் வலியாரவர் பால் வைரம் விளைந்திட்டதென்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாள் எயிற்று மலை போல் அவுணன் உடல் உகிரால் என்றால் நகம், அவுணன் உடல் வள்ளுகிறால் வலிமையான நகத்தினாலே அலைந்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணே உண்டு அப்புண்டிருந்தவனே என்று வியக்கக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.